என்னம்மா மாப்பிள்ளைய வையிற? வேற என்ன செய்யறதுன்னு? அம்மா இவன் தங்கமா வேலை செய்யறாம்மா. இந்த தேர்தலில் முதல் தடவையா ஓட்டு போடுறவங்க எத்தனை பேரும் லிஸ்ட் எடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காம்மா. என்ன ரீச்சிங்கிற? அது மட்டுமா, நம்ம அழகருக்குன்னு தனியா தீம் சாங் வேற ஒன்று ரெடி பண்ண போறானா? இந்த வாட்டி அழகர் எப்படி ஜெயிக்கத்தான் போறான். அதுக்கு முத காரணம் என் மாப்பிள்ளையாத்தாம இருக்க போறான். போதும் போதும். மாப்பிள்ளைய மட்டும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊருக்கு கூட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோ, முன்னாடியே எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி என்னென்னவோ ஆயிருக்கும்மா. அறிவுன்னா அறிவு, அப்படி ஒரு அறிவுமா. தெரியும் தெரியும். நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். இப்படி பேசி பேசிதானே அழகிரிய எலெக்ஷன்ல நிக்க வச்ச. அட என்னத்தான் நீ எதையும் நம்பாம பேசிட்டு இருக்க? நீ வேணா பாரு, இன்னும் 5 வருஷம் தான் அரசியல்ல மாப்பிள்ளை எங்கேயோ போறான். அவனுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படிமா? அரசியல்லாம் இவனுக்கு வேண்டாம், ஒழுங்கா படிக்கட்டும். நான் சொல்லிட்டேன், நீ வேணா பாரு, மாப்பிள்ளையோட எதிர்காலம் அரசியல் தாம்மா. அதெல்லாம் வேண்டானே. நீங்க என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? தம்பி உடம்புல அரசியல் ரத்தம்லாம் ஓடுது, அது சும்மா ஓடுமா? அவர் அப்பாவோட பெரிய ஆளா வருவார் பாருங்க. ஆமாமா. எங்க வந்து எதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கம்முடுறியா? சரி நான் கிளம்புறேன். வீட்டுக்கு வா கார்த்திக். இல்ல, நான் மாமாவோட வந்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன். போயிட்டு நான் வா. வரேன். ம். போடுங்கம்மா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து வணக்கம்மா. போடுங்கய்யா மறக்காம ஓட்டு. ஓட்டு போட்டுருங்க. போட்டுருவோம். மறந்துடாதீங்கம்மா, மெழுகுவர்த்திக்கே ஓட்டு போட்டுருங்க. மறக்காம போட்டுருங்க. போட்டுருவோம். ஆமா. போடுங்கம்மா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து போடுங்கய்யா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து. போடுங்கய்யா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து போடுங்கய்யா ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து போடுங்கண்ணே ஓட்டு, மெழுகுவர்த்திய பார்த்து. நாங்கா சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்க போல. எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் பிளான் பண்ண மாதிரி ஏரியா கவர் பண்ண முடியலையே. அக்கா போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படிக்கா? நம்ம ஆளுங்க பண்ற சொதப்பெல்லாம் எங்க சேர்த்துக்கிறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இன்னைக்கு அமைச்சர் வராரு, எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இத பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று உள்துறை அமைச்சர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. அதான் உங்க தங்கச்சி ஜெயிச்சிரும்னு நல்லா தெரியுதே, நான் எதுக்கு வந்து வேஸ்டா பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்குறாரு. அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி அதிக ஓட்டு வித்தியாசத்துல நாம தான் ஜெயிக்க போறோமா. அடுத்த அமைச்சர் நீதான் மலரு. வணக்கம் செயலே. வாங்க ஆண்டவரே, வாங்க. ஓ, அம்மாவும் இங்க தான் இருக்காங்களா? உட்காருங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். என்ன செயலே, எலெக்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம வெற்றி உறுதி, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் 4-5 நாளா வேற எந்த வேலையும் பார்க்காம இந்த தேர்தல் வேலையா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்த ரிப்போர்ட் எல்லாம் சரியா இல்லையே.